இந்த விஷயம் எவ்வளோ டேஞ்சரானா, நம்ம ஒவ்வொரு நாளும் கத்தி மேலே நின்று நடக்கிற மாதிரி தான். மிஸ் ஆன நம்ம கழுத்து நம்மளே அறுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ அந்த வீட்டுக்கு போனேன். நம்ம ஓதுன தண்ணியை தெளித்து விட்டுட்டு நீங்கள் உள்ளே போங்க, அதை குளிப்பாட்டி விடுங்க, குளிக்குவோன்னு சொன்னேன். வித்தின் செகண்டில் குளிச்சுட்டு வெளியில் வந்துச்சு. ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்துச்சு. வேறு ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சில விஷயங்கள் அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சேன். என்னது, நம்மள மாதிரி ஸ்பெஷலாக அவங்களுக்கு எதுவும் இல்லை. ஒரு துணி போட்டு சேரில் மூடிட்டு கீழே வந்து நான் சில எந்திரங்களை போட்டுட்டு அது மேலே அந்த சேரை வச்சு உட்கார வச்சிட்டேன். போட்டுச்சு பாருங்க ஒரு ஆட்டம். கீழே என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் அங்கே வந்து உட்கார மாட்டேங்குது. தண்ணியை தெளித்து விட்டு உட்காருமாண்ணா உட்காந்துக்குச்சு. யார் நீன்னு கேட்குறேன். நான் அங்கே ஒர்க் பண்ணி இறந்து போனது. அந்த ஆஃபீஸில் என்னன்னா அது 7வது மாடி, அது அங்கேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கு. இதை திருட்டு பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் போனாங்க. இல்லை வெளியில் போனால் என்ன ஆகும், காசு கொடுக்கணும். ஓகே, அது பெரிய பிரச்சனை ஆகும்ல. இந்த மாதிரி ஏதோ சைலண்ட்டாக காசு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது இந்த பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிச்சு.